நீ துயரத்தோடு நீ வந்திருக்கிறனா, வேதனையோடு கண்ணீரோடு வந்திருக்கிறனா, நீ பூசிக்கொண்டு போகிற தைலம் தெரியுமா? ஆனந்த தைலம். சிரிச்சுக்கிட்டே தான் இருப்பீங்க. என்னடா இது சிரிச்சுட்டே இருக்குது, ஏன் இவ்வளோ ஆனந்தம், ஏன் உங்களிருந்து இவ்வளோ சந்தோஷம் பொங்கிட்டே இருக்குதுன்னா, ஆனந்த தைலத்தை பூசிட்டு வந்திருக்கிறல்ல. இனிமேல் தைலம் எடுக்கும் போதெல்லாம் ஆனந்த தைலம் தான் உங்களுக்கு ஞாபகம் வரணும். அல்லேலூயா. ஆனந்த தைலம் என்றது என்ன தெரியுமா? பர்மனண்டான ஒரு சந்தோஷம். தைலம் பர்மனண்டான ஒரு நிவாரணத்தை உங்களுக்கு கொடுக்கக்கூடியது. உங்களுடைய துயரத்திலிருந்து ஒரு நிரந்தரமான சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அதுக்கு பரிசுத்த ஆவியின் துணை வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவருடைய துணை இல்லாமல், பரிசுத்த ஆவியானவர் உங்கள் கூட இல்லாமல் நீங்கள் ஆனந்த தைலத்தை பூசிக்கொள்ளவே அது உங்களுக்கு கிடைக்காது. முதல்ல உங்களுக்கு அது கிடைக்கணுமா? என்கிட்ட கூட இல்லை. என்கிட்ட ப்ரேயர் ஆயில் மட்டும்தான் இருக்குது. ஆனந்த தைலம் ஆண்டவர்கிட்ட மட்டும்தான் இருக்குது. அது நீங்களாக தான் கேட்டு வாங்கிக்கணும் ஆண்டவர்கிட்ட.